கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். நம்ம எல்லாரும் அநேகமா அறிந்திருக்கிற வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே திரும்புங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்பி வாங்க, இரட்டிப்பானதை தரேன், நீங்க இன்னைக்கே திரும்பி வாங்க. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நான் தரேன், நீ தயவு செய்து திரும்பி வந்திருப்பா. உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு நம்பிக்கை ஒட்டிக்கிட்டு இருக்கா, இன்னும் ஆண்டவர் எனக்கு செய்வார். எல்லாவற்றையும் இழந்ததுக்கு அப்புறமும், எல்லாவற்றையும் விட்டு வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் ஒரு சின்ன நம்பிக்கை ஒட்டி கொண்டிருக்கிற மனிதர்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்பி வாங்க, நான் இரட்டிப்பானதை தருகிறேன், நீ உடனே திரும்பு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு மிக முக்கியமான காரியம், அப்படியே வாழ்க்கையில சில காரியங்கள் கடந்து வந்ததுக்கு அப்புறம் கூட, சில காரியங்களை விட்டு தூரமா வந்ததுக்கு அப்புறம் கூட, இன்னும் ஏதோ ஒரு ஓரத்துல நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் நம்பிக்கை ஒட்டிட்டு இருக்கும்ல, ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில சில காரியத்தை குறித்து நம்ம முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு கூட, நம்ம எல்லாமே கடந்து போயிருச்சுன்னு நினைச்சு கூட சில நம்பிக்கை நம்ம லைஃப்ல ஒட்டிட்டு இருக்கும்ல, அந்த நம்பிக்கையை பார்த்து கர்த்தர் பேசுறார், நீ என்னிடத்துல திரும்பி வா, நான் உனக்கு இரட்டிப்பானதை தருகிறேன். சில வேளையில நம்ம என்ன நினைச்சுக்குவோம்னா, நம்ம நம்பிக்கை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல எதுவுமே நடக்காது, இதுக்கு மேல இந்த விஷயத்துல ஆண்டவர் நினைச்சா கூட எதையும் செய்ய முடியாதுன்னு சில காரியங்களை நம்ம ஒதுக்கி தள்ளிடுவோம். சில வேளையில என்ன பண்ணிடுவோம்னா, சில குழிகளுக்குள்ள சில காரியத்தை எடுத்து நம்ம போட்டுருவோம். இதுக்கு மேல இது திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. லாசரு மரித்த போது அவங்க கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசு சாமியை இவங்க தான் கூப்பிடுறாங்க, நீங்க எப்படியாவது வாங்க, நீங்க எப்படியாவது சுகப்படுத்துங்கன்னு ஆள் அமைச்சு லாசருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னது யாருன்னா, லாசருடைய அக்காக்கள் தான். ஆனா அந்த அக்காக்கள் கூட இயேசுநாதர் வருகிற வரைக்கும் அடக்கம் பண்றதுக்கு காத்து இருந்தாங்கன்னா இல்லவே இல்லை. ஏசப்பாவை கூப்பிட்டு அழைச்சது இவங்க தான். ஆனா ஏசப்பா வர்ற வரைக்கும் காத்திருக்க இவங்களால முடியல, ஏசப்பா வர்ற வரைக்கும் பொறுத்திருக்க இவங்களால முடியல. உடனே என்ன பண்றாங்க, கொண்டு போய் இதுக்கு மேல வச்சா என்ன பண்ணிரும், சரீரம் நாரிரும்னு சொல்லி கொண்டு போய் கல்லறையில மூடிடுறாங்க. ஆனா இயேசு திரும்ப வரும்போது ஆண்டவர் பார்க்கிறார், இவங்க எதை கொண்டு போய் மூடி வைத்திருந்தாலும் இயேசு நேரா கல்லறைக்கு முன்னாடி போய் நிற்கிறார். சில வேளையில நம்ம எதை பூட்டி வைத்திருக்கிறோமோ அவர் அங்க போய் நிப்பாருங்க. எதை நம்ம முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சு ஒரு பெரிய பூட்டை போட்டு மூடி கற்பாறையெல்லாம் வச்சு அடைச்சு வச்சிருக்கிறோமோ, இயேசு அங்க போய் நின்று சொல்லுவாரு, லாசருவே வெளியே வா. இந்த ராத்திரி வேளையில தேவன் சொல்லுகிறார், எதையெல்லாம் நாம் மூடி வைத்திருக்கிறோமோ அதை பார்த்து தேவன் பேசுகிறார். எதையெல்லாம் இனி நடக்காது, இனி வராது, இனி ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லி நம்ம முடக்கி வைத்திருக்கிறோமோ அதை பார்த்து கர்த்தர் பேசுகிறார், நம்பிக்கையுடைய சிறையே, நீ திரும்ப வா, அரணுக்கு திரும்ப வா, நான் இரட்டிப்பானதை உனக்கு தரேன். சில வேளையில கர்த்தர் ஒரு மடங்கு தரமாட்டார். நம்ம எல்லா நம்பிக்கையும் இழந்து மூடி எல்லாத்தையும் சில வேளையில சில ஃபோல்டரை க்ளோஸ் பண்ணி வைப்போம்ல, அந்த ஃபோல்டரை கர்த்தர் ஓபன் பண்ணும்போது இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் திரும்ப வர பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில தேவன் திரும்ப வர பண்ணுகிற இரட்டிப்பான நன்மைகளை குறித்து ஒரு 3 காரியத்தை நம்ம தியானிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் 9:3. யாரோ ஒருத்தர் வாசிக்கிறீங்க? தகப்பனாகிய ஈசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் ஈஸ் தனது குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். ஓகே, இந்த இடத்துல பார்த்தோம்னா, இந்த இடத்துல சவுல் தன்னுடைய தகப்பனுடைய கழுதை மிஸ் ஆயிடுச்சு. ஒரு கழுதை தொலைஞ்சு போனதுனால என்ன பண்றாங்க, இவனை அனுப்புறாங்க, எங்கேயாவது போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டுப்பா அப்படின்னு சொல்லி போகும்போது இவங்க 3 நாள் கிட்டத்தட்ட 4 ஊர்களை கடந்து போறாங்க. கிட்டத்தட்ட வேதம் சொல்லுது, அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 4வது வசனத்துல 4 பட்டணங்களை கடந்து அவங்க போறாங்க. அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் சலீசா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சலீம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பெண்
பென்யமீன் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அப்போ இந்த சவுல் ஒரு கழுதைக்காக எத்தனை நாட்டை கடந்து போறாருன்னா 4 நாடுகளை கடந்து போய் தேடுறாரு. 4 பட்டணங்களை கடந்து போயும் அவங்களுக்கு என்ன கிடைக்கலன்னா கழுதை கிடைக்கவே இல்லை. ஒரு கழுதையை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு வாங்கப்பான்னு சொல்லி அமிச்சா ஏதோ ஒரு ஊர்ல தேடி இருக்கலாம், 2 ஊர்ல தேடி இருக்கலாம். ஆனா இவங்க எங்க போறாங்க? 4 ஊரை கடந்து போய் எங்கேயாவது கிடைக்குமா, இந்த கழுதையை எங்கேயாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி 4 பட்டணங்களை கடந்து போயும் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா கழுதையை கண்டுபிடிக்க முடியல. அப்போ உள்ளத்துக்குள்ள என்னங்க வரும்? 4 ஊரு 4 நாடையே நான் கடந்து வந்துட்டேன், ஆனா என்னால இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்ன உடனே ஒரு மனுஷன் மனசுக்குள்ள என்ன வரும்? ஒரு மிகப்பெரிய சோர்வு வரும். ஆனா ஆண்டவர் இவங்களை ஒரு பர்பஸா, ஒரு நோக்கத்தோட தான் அனுப்புறார். சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள்ல நம்ம அலைந்து கொண்டு இருக்கும் போது நம்ம இருதயம் என்ன சொல்லும்? எதுக்கு நம்ம இவ்வளவு அலைகிறோம், எதுக்கு நம்ம இவ்வளவு தேடுறோம், எதுக்கு நம்ம இவ்வளவு ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? ஆனா சவுலுக்கு தெரியாது, தேவன் இதற்கு பின்னாடி ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு சின்ன அலைச்சலோ இல்ல ஒரு பெரிய அலைச்சலோ, எந்த அலைச்சலை ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருந்தாலோ அதற்கு பின்னாடி தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இந்த சவுல் 4 மாநிலங்களை 4 நாட்டை கடந்து போகும்போது அவருடைய இருதயத்துக்கு தெரியாது இதுக்கு பின்னாடி கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கு, இதுக்கு பின்னாடி கர்த்தருக்கு ஒரு தரிசனம் இருக்கு, இதுக்கு பின்னாடி ஆண்டவருக்கு ஒரு அழைப்பு இருக்கு. சவுலுக்கு தெரியவே தெரியாது. ஆனாலும் அவன் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறான். ஆனாலும் 3 நாள் அவன் டிராவல் பண்றான். சில வேளையில நமக்கு ஏன் டிராவல் பண்றோனே தெரியாம, ஏன் இதுக்காக காத்திருக்கிறோனே தெரியாம, எதுக்காக இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்றேனே தெரியாம சில வேளையில கர்த்தர் நம்மளை வெயிட் பண்ண வைப்பார். ஏன் ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கிறார் தெரியாது. ஏன் கர்த்தர் இதை இன்னும் எனக்கு தராம வச்சிருக்கிறார் தெரியாது. ஏன் இதை தொலைக்க வச்சாரு தெரியாது. கையில இருந்த கழுதைய ஏன் ஆண்டவர் மிஸ் பண்ண வச்சார் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் வரும், அதுக்கு பின்னாடி அவர் வச்சிருக்கிற நோக்கத்தை விளங்க பண்ணுவார். ஒரு நாள் வரும், அதுக்கு பின்னாடி தேவன் வச்சிருக்கிற ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவார். இந்த சவுலுடைய வாழ்க்கையில 3 நாள் தேடி போய் கிடைக்காதத கடைசியில சொல்றாங்க, ஒரு தீர்க்கதரிசியை போய் பார்ப்போம். அப்பதான் சவுல் சொல்றாரு, என்கிட்ட சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லை, தீர்க்கதரிசிக்கு கொண்டு போய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்கலான்னா கூட அந்த சாப்பாடு கூட நம்ம கிட்ட இல்லை. அப்போ எந்த சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்கன்னா சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு கூட அவங்க கையில் ஒரு ஃபுட்டும் இல்லை. அப்படிப்பட்ட அலைச்சலின் நடுவில் தேவ மனிதனை தேடி சவுல் போன போது ஆண்டவர் அவருக்காக ஒரு முன்னங்கால் தொடையை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். சில வேளையில தேவன் ஏன் நம்மளை அலைய பண்றாரு தெரியாது. தேவன் ஏன் நம்மளை சுத்தி வர வைக்கிறார் தெரியாது. தேவன் ஏன் நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் செலவழிக்க வைக்கிறார் தெரியாது. தேவன் ஏன் நம்ம கையில் இருக்கிற எல்லாத்தையுமே ஒண்ணுமில்லாம போக பண்றார் தெரியாது. ஆனா நாளானது அதை விளங்க பண்ணும். ஒரு நாள் வருங்க, தேவன் ஏன் நம்மளை சுற்றி வர வைத்தார், தேவன் ஏன் நம்மளை சுத்தி அலைய வச்சார், தேவன் ஏன் ஒவ்வொன்றையும் காணாம கடந்து வர வச்சாருங்கிறத ஒரு நாள் நமக்கு விளக்கி காட்டும். இந்த சவுலுடைய வாழ்க்கையில அவன் தேடி போனது கழுதைய, ஆனா ஆண்டவர் சவுலை அலைக்கழித்ததுக்கு பின்னாடி ஒரு இரட்டிப்பான நன்மையை வைத்திருந்தார். ஒன்னு நமக்கு தெரியும், சவுலை ராஜாவா அபிஷேகம் பண்ணினார். இன்னொன்று என்னன்னா, அவனுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு விருந்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். சில வேளையில நம்மள வாழ்க்கையில கூட ஏன் ஆண்டவர் என்னை அலைய வைக்கிறார், ஏன் ஆண்டவர் என்னை இதுக்கு பின்னாடி போக வைக்கிறார், ஏன் ஆண்டவர் என்னை இதுக்கு பின்னாடி தொடர வைக்கிறார், நான் ஏன் இன்னும் இதுக்கு பின்னாடி தொடர்ந்துட்டு இருக்கிறேன், பிரதர் என்னைக்கோ விட வேண்டியதை நான் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கிறேன். சவுல் நினைச்சிருந்தா ஒரு நாள்ல திரும்பி போயிருக்கலாம்ல. நம்ம பிள்ளைகளை எதையாவது தேடி போயோ இல்ல வாங்கிட்டு வான்னு சொல்லி அமிச்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1 மணி நேரம் பிள்ளை கிட்ட இருந்து நமக்கு தகவல் வரலன்னா உடனே ஓடி போவோம், உடனே பார்ப்போம், உடனே எங்க இருக்கிறார் என்னன்னு தேடுவோம். ஆனா இந்த சவுலுடைய வாழ்க்கையில 3 நாள் தேவன் அவரை சுற்றி சுற்றி அலைய பண்ணுகிறார். 3 நாள் அவரை ஏன் அலைகிறோனே தெரியல. இந்த கழுதையை கண்டுபிடிக்கலாம் தான் போனாங்க, ஆனா அவங்க தேடின காரியம் அவங்க கைக்கு வரவே இல்லை. சில வேளையில நம்ம நினைச்சு எடுக்கிற முயற்சியை ஆண்டவர் தடுத்து விடுவாருங்க.
ஆண்டவரே சில காரியத்தை தடை பண்ணுவார். நம்ம நினைப்போம் இதை செஞ்சிடலாம், ஆனா சில காரியத்துல ஆண்டவர் எதுல வல்லவர் தெரியுமா? தடை செய்கிறதுல வல்லவர். சில காரியத்தை செய்யவே விடாதபடிக்கு அவரே சில காலத்தை தாமதம் பண்ண வைப்பார். வேணும்னே சில காலத்தை தள்ளி போக பண்ணுவார். ஏன் முதல் நாள் அந்த கழுதை கிடைச்சிருந்தா திரும்பி போயிருப்பாங்க. ஆனா வேணும்னே கர்த்தர் என்ன பண்றாருன்னா 3 நாள் தாமதப்படுத்துறார். ஏன்னா அன்னைக்குதான் அங்க பலிபீடத்துல பலியிடுறதுக்கு சாமுவேல் வருவார். அன்னைக்குதான் சாமுவேல் ஒரு பெரிய பலிபீடத்துக்கிட்ட அந்த இடத்துல எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணுவார். சோ அந்த ஆயத்தமாக்கப்படுற 3வது நாள் வரைக்கும் கர்த்தர் சவுல் அலைய பண்ணினார். ஆண்டவர் சில வேளையில நமக்கான சில நன்மைகள் நமக்கு மறைவா இருக்கிறது, ஆயத்தமாகிற வரைக்கும் நம்மை அலைய பண்ணுவார். ஆயத்தமாகிற வரைக்கும் நம்மை துரத்துவார். ஆயத்தமாகிற வரைக்கும் சில வேளையில ஓட வைப்பார். ஆயத்தமாகிற வரைக்கும் எங்கெங்கயோ போய் மேய வைப்பார். எந்தெந்தையோ இடத்துல ஆடுகளை போல மேயற மாதிரி சில சூழ்நிலையை கொண்டு வருவார். ஆட்டுக்கு கிடைக்கிற சில நன்மைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில கிடைக்காதபடிக்கு சில வேளையில கர்த்தர் அலைய பண்ணுவார். ஆனா நான் சொல்றேன், அந்த அலைச்சலுக்கு பின்னாடி ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கிறது. அந்த தாமதத்திற்கு பின்னாடி ஒரு பெரிய தேவனுடைய தரிசனம் இருக்கிறது. அந்த தாமதத்துக்கு பின்னாடி ஆண்டவருடைய பெரிய நன்மை இருக்கிறது. தேவ ஜனங்களே, இந்த ராத்திரி ஆண்டவர் உங்களை அலைய பண்றாரா? ஆண்டவர் உங்களை இன்னும் கொஞ்சம் தூரம்ப்பா. ஆண்டவர் எதுல எக்ஸ்பர்ட் தெரியுமா? நயங்காட்டி கொண்டு போறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். இஸ்ரவேல் ஜனங்களை 40 நாள்ல கடந்து போக வச்சிருக்க அவரால் முடியும். 40 நாள் தான் ஆகும். நியாயமா அந்த இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்துக்கு போயிருந்தாங்கன்னா 40 நாள்ல போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுமா? இன்னும் கொஞ்சம் தூரம் அவர் அற்புதங்களை செஞ்சு நயங்காட்டி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஸ்தலத்துக்கு நம்மை கொண்டு போவார். அது சிலருடைய வாழ்க்கையில சில நாளா இருக்கும், சிலருடைய வாழ்க்கையில சில வருஷங்களா இருக்கும். ஆனா இந்த ராத்திரி நான் சொல்றேன், ஆண்டவர் எத்தனை வருஷங்களை வச்சாலும் நீங்க காத்திருந்தீங்கன்னா நீங்க அந்த ரெட்டிப்பான நன்மையை சுதந்திரிப்பீங்க. ஆனா இல்ல பிரதர், என்னால காத்திருக்க முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தரே உங்களை காத்திருக்க பண்ணுவார். இந்த சவுல் ஒருவேளை அலையலைன்னா ஆண்டவரே அலைய பண்ணியிருப்பார். சவுல் ஒருவேளை வீட்டுக்கு திரும்பி போக பார்த்திருந்தானா ஆண்டவரே முடக்கி வைத்திருப்பார். ஆண்டவருக்கு தெரியும், சில காரியங்களை தடுக்க ரொம்ப நல்லா தெரியும். இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு நான் திட்டமா சொல்றேன், தேவன் அனுமதிக்கிற இழப்புகள் நமக்கு ஒரு இரட்டிப்பான நன்மையை கொண்டு வரும். சவுளுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிச்ச இழப்பு. நம்ம நிறைய சமயம் இழப்புனா யார் மேல பழி போடுவோம்னா, பிசாசு இதை பண்ணிட்டான், பிசாசு அதை பண்ணிட்டான். நான் சொல்றேன், ஏன் நம்ம பிசாசை பார்க்கணும்? நம்மோடு இருக்கிற தெய்வத்தை பார்ப்போம், நமக்குள்ள இருக்கிறவரை பார்ப்போம், நமக்கு மேல இருக்கிறவரை பார்ப்போம். எந்த தெய்வத்தை நம்பி இத்தனை வருஷம் அலையறோமோ, எந்த தெய்வத்தை நம்பி இத்தனை வருஷம் முன்னாடி போறோமோ, எந்த தெய்வத்தை நம்பி இத்தனை வருஷம் நம்ம வாழ்க்கை டிராவல் ஆச்சோ, அந்த தெய்வத்தை இன்னும் நம்புவோம், அந்த தெய்வத்தை இன்னும் பின்பற்றுவோம், அந்த தெய்வத்துக்கு பின்னாடி இன்னும் நம்ம ஓடுவோம். அவர் இரட்டிப்பானது கொடுப்பார். சில வேளையில நம்ம எதை மிஸ் பண்ணிடுறோம் தெரியுமா? அலைச்சல்களை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பரலோகம் தான் முக்கியமே ஒழிய பரலோகத்தின் தேவன் முக்கியம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு நீங்க எங்க போகணும்னு கேட்டா பரலோகத்துக்கு போனவங்க வாங்க. ஏன்பா போனோம்? பரலோகத்தின் தேவன் கிட்ட இருக்கிறதுக்கு. எனக்கு நிறைய பேருக்கு நமக்கு என்ன தெரியலன்னா, நோக்கம் தெரியல, ஆனா நமக்கு அந்த தேவை தெரியுது. இன்னைக்கு நம்ம தேவைக்கு மேல நம்முடைய நோக்கத்தை முன்னாடி நிறுத்தி பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டிய ரட்சிப்பு அவர் கொண்டு வருவார். நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டிய நன்மைகள் அவர் கொண்டு வருவார். இந்த சவுளுடைய வாழ்க்கையில திட்டமா சொல்றேன், அலைய பண்ணின கர்த்தர் அவனை நிலைப்படுத்த விரும்பினார். சில வேளையில நம்மை அலைய பண்ணுகிற தேவன் நம்மேல தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். அலைய பண்ணுகிற தேவன் நம்மேல தம்முடைய தரிசனத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். ஆனா நிறைய சமயம் நமக்கு புரியறது இல்ல, ஏன் அலைய பண்றார், எதுக்கு அலைய பண்றார். நிறைய வேலையில அலையும் போது ஏன் அலையறோம் நமக்கு சொல்ல மாட்டார். எதுக்கு ஒண்ணு நான் இப்படி காத்திருக்க வைக்கிறேன் சொல்லவே மாட்டார். நீங்க நல்லா எத்தனை தேவ மனுஷங்க இருந்தாலும் அத்தனை தேவ மனுஷங்களுடைய சரித்திரத்தையும் எடுத்து பாருங்களேன், ஒரு காத்திருப்பை கொடுத்திருப்பார். ஏன் காத்திருக்க வைக்கிறார் சொல்லவே மாட்டார். முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவாரு ஏன் பண்ண, எதுக்கு பண்ணேன்னு. ஆனா முடியற வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்த மாட்டார், தம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்த மாட்டார். நான் திட்டமா சொல்றேன், உங்களை கர்த்தர் அலைய பண்றதுக்கு பின்னாடி, தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிற சில சூழ்நிலைக்கு பின்னாடி சில ரகசியங்கள் அவர் வைத்திருக்கிறார், சில ரகசியமான நோக்கங்கள் அவர் வைத்திருக்கிறார். ஒன்னு சில ரகசியம் இருக்கும், இல்லைன்னா சில நன்மை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கும். ஒன்னு சில நன்மைகளை ஆயத்தமாக்குறதுக்காக நம்மை காத்திருக்க பண்ணிருப்பாரு, இல்லைன்னா அந்த நேரம் வருவதற்காக நம்மை
காத்திருக்க பண்ணுவார். ஸோ முதலாவது, தேவன் அனுமதிக்கிற இழப்பு நமக்கு இரட்டிப்பான நன்மையை கொண்டு வரும். சவுளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த இழப்பு அவருக்கு இரட்டிப்பான நன்மையை கொண்டு வந்தது. இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம். எஸ்தர் 4:8. யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்திற்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். இந்த இடத்துல மொர்தெகாய் எதுக்காக பரிதபிக்கிறார்னா, தன்னுடைய ஜனமாகிய யூதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு கட்டளை வந்துருச்சு, யூதர்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிருங்க. ஒரே கட்டளை ராஜாவுடைய அரண்மனையில இருந்து வந்துருச்சு, எல்லா யூதர்களையும் ஒருத்தர் விடாம அழிச்சிருங்க அப்படின்னு ஒரு கட்டளை வந்துச்சு. அந்த கட்டளையை பார்த்த உடனே எல்லா யூதர்களும் பயப்படும் போது ஒரு மொர்தெகாய் எழும்புறாரு. எழும்பி சொல்றாரு, இந்த கட்டளைக்கு விரோதமா நாங்க நிக்க போறோம், இந்த கட்டளைக்கு விரோதமா நாங்க யுத்தம் பண்ண போறோம், இந்த கட்டளைக்கு விரோதமா நாங்க செயல்பட போறோம்னு ஒரு எஸ்தர் ராஜாத்திய ஆயத்தம் பண்ணி போராட ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல மொர்தெகாய்க்குள்ள இருந்த ஒரு பெரிய வைராக்கியம், தன் ஜனங்களை எப்படியாவது மீட்கணும். இன்னைக்கு சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை குறித்த வைராக்கியம் இன்னும் ஒட்டி கொண்டு இருக்கும்ல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே, அதாவது நம்பிக்கை இன்னும் இருக்குன்னா நீ திரும்பி வா. நம்பிக்கை இல்லாத சிறைகளேன்னு கர்த்தர் சொல்லல, ஆண்டவர் வெறும் சிறைன்னு சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறையே. அப்ப இன்னும் வாழ்க்கையில ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குல்லப்பா, நான் உன்னதான் பார்த்து பேசுறேன். இந்த மொர்தெகாயுடைய வாழ்க்கையில ஒரு கட்டளை பிறந்ததுக்கு அப்புறமும் ஒரு நம்பிக்கை ஒட்டிட்டு இருக்கு. ஏதாவது பண்ணி நம்ம ஜனங்களை காப்பாத்திரலாம். அந்த வைராக்கியம், அந்த பரிதபிப்பு மொர்தெகாய்க்கு ரெட்டிப்பான நன்மையை கொண்டு வந்தது. சில வேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரெட்டிப்பான நன்மையை பெறணும்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும் தெரியுமா? ஒரு வைராக்கியம் தேவைங்க. ஏன் ஆண்டவருக்கு முன்னாடி நான் நிற்பேன், என் ஆண்டவர் எனக்கு செய்வார், என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு வைராக்கியத்தோட டிராவல் பண்ணுவோம்னா, ஒரு வைராக்கியத்தை முன்னாடி வச்சு ஓடுவோம்னா, கர்த்தர் நம்ம இழந்து போன சகலத்தையோ ரெட்டிப்பாய் கொண்டு வர வல்லவர். இந்த மொர்தெகாயுடைய வாழ்க்கையில அவருக்குள்ள இருந்த வைராக்கியம் அவருக்கு ரெட்டிப்பான நன்மையை கொண்டு வந்துச்சு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் 8:8 வாசிக்கலாமா? ஜீசஸ். இப்பொழுது உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். இங்க கட்டளை யாருக்கு விரோதமா வந்துச்சுன்னு நான் சொன்னேன், யூதருக்கு விரோதமா. ஆனா மொர்தெகாய்க்குள்ள இருந்த வைராக்கியம், மொர்தெகாய்க்குள்ள இருந்த ஒரு பெரிய வைராக்கியம் இப்போ ஒரு சூழ்நிலையை மாத்திருச்சு. இப்ப ராஜா கட்டளை போட வேண்டாம், மொர்தெகாய் நீ என்ன வேணா எழுதுப்பா, நீ என்ன வேணா எழுதிக்கோ, ராஜாவுடைய மோதிரத்தை உன் கையில தரேன், நீ அதை முத்திரை போடு, நீ அதை வச்சு முத்திரை போடு. சில வேளையில நம்முடைய வைராக்கியத்தின் நிமித்தம் கர்த்தர் நம்ம இழந்து போன சகலத்தையோ ரெட்டிப்பாய் நம்முடைய கரங்களிலே கொண்டு வந்து சேர்த்துவார். இன்னும் விடாம ஒரு சில காரியத்தை பிடித்து கொண்டு இருப்போம். கட்டளை பிறக்கட்டும், என்னமோ நடக்கட்டும், எப்படியோ நடக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில சில வைராக்கியம் மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கும்னா ஆண்டவர் நாம் இழந்து போன சகலவற்றையும் ரெட்டிப்பாய் கொண்டு வர வல்லவருங்க. நம்முடைய வாழ்க்கையில அந்த வைராக்கியம் தேவை. ஒரு காரியத்தை பிசாசு நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டானா அதை நம்பிடக்கூடாது. இது முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா நம்பிடக்கூடாது. அதுக்காக போய் மனுஷங்க கிட்ட சண்டை போடுங்கன்னு சொல்லல, மனுஷங்க கிட்ட போராடுங்கன்னு சொல்லல, தேவ சமூகத்துல போராடுங்க. நமக்கு தெரியும் தானியேலுக்கு எல்லா வாசலும் அடைக்கப்பட்டுருச்சுங்க. இதுக்கு மேல நீ ஜெபிக்காதப்பா, நீ ஜெபம் பண்ணேன்னா அவ்வளவுதான், இதுக்கு மேல நீ ஜெபம் மட்டும் பண்ணிட்டேன்னா நாங்க உன்னை கொன்னே போடுவோம்னு தானியேலுக்கு ஒரு கட்டளை வந்துச்சு. ஆனா தானியேல் தன்னுடைய வைராக்கியத்தை விட்டு கொடுக்கலங்க. வைராக்கியத்தை விட்டு கொடுக்காத தானியேலுடைய வாழ்க்கையில கர்த்தர் சகலத்தையும் மேன்மையா மாற்றுவார்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவருக்காக நம்ம பாராட்டுகிற வைராக்கியம் நம்ம இழந்து போன சகலத்தையும் ரெட்டிப்பா கொண்டு வரும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன இல்லைன்னா வைராக்கியம் இல்ல. நம்ம ஏத்துக்கிறோம், நிறைய சமயம் முடியாதுன்னு சொன்னா அதை ஏத்துக்கிட்டு வந்துடுறோம். ஆனா இல்ல இல்ல இல்ல, இந்த ராத்திரி நம்ம ஒரு தீர்மானத்தை எடுப்போம். எதை சத்ரு முடியாதுன்னு சொல்றானோ அதை முடிய பண்ணுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். எதை
சத்துரு நடக்காதுன்னு சொல்றானோ, எதை சத்துரு நடக்கவே நடக்காது, எதை சத்துரு வரவே வராதுன்னு சொல்றானோ, அதை நடத்துகிற வர வைக்கிற தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ரெண்டாவது, நம்ம இழந்ததை எல்லாம் பெறணுமா, ஒரு பெரிய வைராக்கியம் வேணும். என்ன வைராக்கியம் தெரியுமா? விட்டு கொடுக்காத வைராக்கியம். சத்துருடைய இஷ்டத்துக்கு விட்டு கொடுக்காம, இதை நான் என்ன ஆனாலும் பின்தொடருவேன், இதை நான் என்ன ஆனாலும் மீட்டெடுப்பேன், இதை என்ன ஆனாலும் நான் பின்தொடர்ந்து அதை பெற்றுக்கொள்ளுவேங்கிற வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்னா கர்த்தர் சகலத்தையும் திரும்ப கொண்டு வருவார். இன்னைக்கு நம்ம தேவ ஜனங்க எப்படி தெரியுமா போயிட்டோம்? இல்லையா, ஓகே நான் போயிடுறேன், இல்லையா அவ்வளவுதானே, சரி நான் பழகிடுறேன். ஆனா இந்த ராத்திரி வேளையில நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போயிருந்தாலோ, எந்த காரியம் நம்முடைய ஊழியத்தை விட்டு வெளியே போயிருந்தாலோ, எந்த காரியம் நம்ம குடும்பத்தை விட்டு வெளியே போயிருந்தாலோ, இந்த ராத்திரி ஒரு வைராக்கியமான ஒரு முடிவை தேவ சமூகத்தில் எடுப்போம். நான் அதை பின்தொடருவேன், நான் அதை பெற்றுக்கொள்வேன். முதலாவது சொன்னேன், தேவன் அனுமதிக்கும் இழப்பு இரட்டிப்பான நன்மையை கொண்டு வரும். இரண்டாவது, நாம் பாராட்டுகிற வைராக்கியம் நமக்கு இரட்டிப்பான நன்மையை கொண்டு வரும். மூன்றாவது ஒரு காரியம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீதுடைய சகல உடைமைகளையும் அமலேக்கியர் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. கொள்ளையடிச்சுட்டு போனோடனே தாவீதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா தங்கிட்ட இருந்த எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. இப்போ தாவீது நிற்கும் போது பார்த்தா தாவீது கூட இருக்கிற கூட்டமே தாவீதுக்கு விரோதமா பேசுது. ஒரு பக்கம் இருந்த எல்லாத்தையும் இழந்தாச்சு, இன்னொரு பக்கம் சொந்த ஜனமே, சொந்த கூட்டமே தனக்கு விரோதமா கல்லை தூக்கிட்டு நிக்குது. சில வேளையில நம்ம நல்லா இருக்கும்போது எல்லாரும் இருப்பாங்க, ஆனா சில இழப்புகளுக்குள்ள, சில தனிமைகளுக்குள்ள நம்ம போகும்போது சில கற்கள் நமக்கு நேராக வீசப்படும், சில மனிதனுடைய வார்த்தைகள் நமக்கு நேராக வீசப்படும். அன்னைக்கு தாவீதுக்கு நேரா போனது கல்லு. இன்னைக்கு ஒரு சமயம் மனுஷங்க எதுக்கு காத்திருக்கிறாங்க தெரியுமா? இவங்க எப்ப விழுவாங்க, நம்ம எப்ப எந்திரிக்கலாம். ஒரு உலகத்துல பொதுவா சொல்லுவாங்க, அன்னை எப்ப எந்திரிப்பான், திண்ணை எப்ப காலியாகும் காத்திருக்கிற மாதிரி, எப்ப இந்த மனுஷனுக்கு ஒரு இழப்பு வரும், எப்ப இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம பேசுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், அப்படி உலகம் காத்திருக்கும். அந்த சில சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வரும். அதை பார்த்து நம்ம பயப்படாம எங்க போகணும் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள போகணும். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து போனதுக்கு அப்புறம் தாவீது எங்க போறார் தெரியுமா? தேவனாகிய கர்த்தரிடத்துல. ஒரு பக்கம் குடும்பம் போயிருச்சு, ஒரு பக்கம் சேர்த்தி வச்ச எல்லாம் போயிடுச்சு, இன்னொரு பக்கம் கூட இருக்கிற கூட்டம் கால வருது. ஆனா அந்த வேலையில தாவீது இந்த பக்கமும் பார்க்க விரும்பல, அந்த பக்கமும் பார்க்க விரும்பல, தேவனை பார்க்க விரும்புறார். மூன்றாவது, நீங்க இழந்து போனதை ரெட்டிப்பா பெறணுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அர்ப்பணிப்பு தேவை. ஆண்டவர் சமூகத்துல போகணும், ஆண்டவரை சார்ந்து நிக்கணும், அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில சகலத்தையும் திரும்ப கொண்டு வருங்க. எதுவுமே செய்ய முடியாததை நம்முடைய வாழ்க்கையில நம் தேவனுக்கு கொடுக்கிற அர்ப்பணம் செஞ்சு முடிக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு மட்டும் சில காரியத்தை அர்ப்பணிச்சு பாருங்களேன், ஆண்டவருடைய கையில மட்டும் சில காரியத்தை கொடுத்து பாருங்களேன், அவர் நம்ப செய்யறதை விட ரொம்ப அழகா செய்வார். அவர் நம்ப நிறைவேற்றுறதை விட ரொம்ப அழகா நிறைவேற்றுவார். ஆனா நமக்கு ரொம்ப கேள்வி வரும், ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க இப்படி வச்சிருக்கிறீங்க, ஏன் எல்லாரும் பழிக்கிற மாதிரி, எல்லாரும் பேசுற மாதிரி என் வாழ்க்கையை வச்சிருக்கிறீங்க? அந்த சூழ்நிலையில தான் ஒரு தேவ பிள்ளை என்ன பண்ணும் தெரியுமா? அர்ப்பணிக்கிற வாழ்க்கைக்குள்ள கடந்து போகணும். ஒரு இழப்பின் போது மற்றவர்கள் பேசும்போது உடனே ஆண்டவர் மேல கோபம் இல்லைங்க, அவர்கிட்ட போய் உங்களை திடப்படுத்திக் கொள்ள ஏதாவது முடியுமா? ஆண்டவருக்குள்ள போய் நம்மளை பலப்படுத்திக் கொள்ள ஏதாவது முடியுமா? அதுக்கு முயற்சி எடுங்க, இரட்டிப்பான நன்மைகளை கொண்டு வருவார். நான் சொன்ன முதலாவது, தேவன் அனுமதிக்கிற இழப்பு இரட்டிப்பான நன்மையை கொண்டு வரும். இரண்டாவது, தேவன் பேரிலே நாம் பாராட்டுகிற வைராக்கியம் நமக்கு இரட்டிப்பான நன்மையை கொண்டு வரும். மூன்றாவது, கர்த்தருக்காக நாம் பாராட்டுகிற அர்ப்பணிப்பு நமக்கு இரட்டிப்பான நன்மையை கொண்டு வரும். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல அப்படியே எழுந்து நிற்கலாம் ஆண்டவருடைய சமூகத்துல.